சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம், ஆரோக்கிய யுகம் அமைப்போம். அன்னையை வணங்குவோம், தந்தையை வணங்குவோம், நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம். ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல இன்னைக்கு நாம சர்க்கரை நோயாளிகள் செய்ய வேண்டிய அர்த்தமச்சேந்திரா ஆசனம் 2ஆம் நிலை பயிற்சிய செய்முறையா பார்க்க போறோம். இந்த பயிற்சிகளை திருமூலரின் வாக்குப்படி செஞ்சிறு காலையில் செய்திடில் பித்தரும் அப்படிங்கிறார். அதாவது சர்க்கரை நோய் அப்படிங்கிறது பித்த நோயில வரும். அந்த பித்த நோய்கள் எப்ப பயிற்சி செஞ்சா நீங்கும் அப்படின்னு சொல்லும் போது செஞ்சிறு காலையில் சொல்றார். அதாவது அந்த வானம் சிகப்பா இருக்கக்கூடிய அந்த 36 நிமிடங்கள்ல நீங்க பயிற்சி செஞ்சீங்கன்னா முழுமையான பலன் கிடைக்கும். இதுக்கு முதல் காணொலியில அர்த்தமச்சேந்திரா முதல் நிலை பயிற்சிய செய்முறையா பார்த்தோம். இன்னைக்கு 2ஆம் நிலை பயிற்சிய செய்முறையா பார்க்க போறோம். இப்ப முதல் நிலை பயிற்சியும் ஒரு தடவை செய்முறையா பார்த்துருவோம். காலை நீட்டி உட்கார்ந்துக்கணும். இப்படி பின்னால திரும்பினா இந்த உள்ளங்கைய செவுத்துல ஊன்ற மாதிரி தள்ளி உட்கார்ந்துக்கணும். இந்த செவுத்துல கை ஊண்டும் போது 2 தவறுகள் ஏற்படும். ஒண்ணு என்னன்னா, ரொம்ப தள்ளி உட்கார்ந்து இப்படி முதுக சாச்சு இப்படி தொடுவோம். இன்னொன்னு என்ன பண்ணுவோம்னா, ரொம்ப உள்ள உட்கார்ந்து முதுக முன்னோக்கி சாச்சு இப்படி உட்காருவோம். அப்படிலாம் உட்காரக்கூடாது. அதாவது உட்காரும் போது இந்த மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். இந்த பகுதி நேரா இருக்கணும், ஸ்ட்ரெயிட்டா. அதாவது உடம்பு ஒரு எல் ஷேப்ல வரணும். இப்படி உட்கார்ந்துக்கிறேன். இப்ப என்ன பண்ண போறேன், என்னுடைய வலது காலை மடக்கிக்கிறேன். இடது கால் நீட்டி இருக்கணும். இந்த இடது கால் பாதம் நேர மேல் நோக்கி இருக்கணும். இடது கையால வலது காலை கட்டி இறுக்கமா அணைக்கிறேன். இப்ப உடம்ப வலது பக்கம் முழுமையா திருப்பி என்னுடைய இடது கைய உள்ளங்கைய செவுத்துல ஊண்டிக்கிறேன். அப்படியே 7 தடவை மூச்சு இழுத்து விடுறேன். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகசிராரம் தளர்த்திக்கிறேன். இது முதல் நிலை பயிற்சி. இப்ப முதல் நிலை பயிற்சிய இடது பக்கம் செய்ய போறோம். வலது காலை நீட்டி இருக்கிறோம். வலது கால் பாதம் நேர மேல் நோக்கி இருக்கணும். இடது காலை மடக்கிக்கிறேன். இந்த இடது காலை வலது கையால இறுக்கி அணைச்சுக்கிறேன். உடம்ப இடது பக்கம் திருப்பிக்கிறேன். என்னுடைய இடது கைய பின்னால செவுருல ஊண்டிக்கிறேன். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகசிராரம். மெதுவா தளர்த்தி ஓய்வு நிலைக்கு வரேன். இப்ப இன்னைக்கு 2ஆம் நிலை செய்முறையை பார்க்க போறேன். அதான் என்ன பண்ண போறேன், இந்த வலது காலை மடக்கி இந்த பக்கம் வச்சோம் இல்லையா, இப்ப இந்த வலது காலை தூக்கி இடது காலுக்கு வெளிப்புறமா இப்படி வச்சுக்கிறோம். இப்ப என்ன பண்ண போறேன், என்னுடைய இடது கையால இந்த வலது காலை இறுக்கி அணைக்கிறேன். உடம்ப வலது பக்கமா முழுமையா திருப்பி அந்த வலது உள்ளங்கைய செவுத்துல ஊண்டிக்கிறேன். தலைய திருப்பி 7 தடவை மூச்சு இழுத்து விட போறேன். இடது கால் நேர நீட்டி இருக்கணும். அந்த பாதம் மேல் நோக்கி பார்த்திருக்கணும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகசிராரம். மெதுவா தளர்த்திக்கிறேன். ஓய்வு நிலைக்கு வந்துக்கிறேன். இப்ப அதே மாதிரி இடது காலை மடக்கி இந்த வலது கால் தொடக்கிட்ட வெளிப்புறத்துல இப்படி ஊண்டிக்கிறேன் இந்த பாதத்தை. இப்ப என்ன பண்ண போறேன், என்னுடைய வலது கையால இடது காலை இறுக்கி அணைக்கிறேன். உடம்ப இடது பக்கம் திருப்புறேன். இந்த வலது கால் பாதம் மேல் நோக்கி இருக்கணும்.
வலது கால் நேர நீட்டி இருக்கணும். இப்ப உடம்ப இடது பக்கம் திருப்பி இடது கைய அந்த உள்ளங்கை செவுத்துல ஊட்டி இருக்கணும். தலைய திருப்பி அந்த கைய பாக்குற மாதிரி உடலை இருத்திக்கணும். இப்ப 7 மூச்சு. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகசிராரம். மெதுவா தளர்த்திக்கிறேன். ஓய்வு நிலைக்கு வரேன். இப்ப 2ஆம் நிலை, 2வது சுற்று. வலது காலை மடக்கிக்கிறேன். இந்த மடக்கின வலது கால இடது காலுக்கு வெளிப்புறமா அந்த தொடைக்கு அருகில ஊண்டிக்கிறேன். என்னுடைய இடது கையால வலது காலை இறுக்கி அணைச்சுக்கிறேன். உடம்ப வலது பக்கம் திருப்பி வலது கைய சுவற்றுல ஊண்டிக்கிறேன். 7 மூச்சு இழுத்து விடுறேன். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகசிராரம். மெதுவா தளர்த்தி ஓய்வு நிலைக்கு வரேன். இப்ப மீண்டும் என்ன பண்ண போறேன்? 2ஆம் நிலைய இடது காலுக்கு, இடது காலை மடக்கி அந்த இடது பாதத்தை வலது தொடைக்கு வெளிப்புறமா இப்படி கீழே ஊனிக்கிறேன். வலது கையால இடது காலை இறுக்கி அணைச்சுக்கிறேன். உடம்ப இடது பக்கமா திருப்பி அந்த இடது கைய சுவர்ல ஊண்டிக்கிறேன். தலைய திருப்பி 7 முறை மூச்சில் துடப்புறேன். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகசிராரம். மெதுவா தளர்த்தி ஓய்வு நிலைக்கு வரேன். இது மாதிரி நீங்க எத்தனை சுற்றுகள் வேண்டுமானாலும் செய்யலாம். இப்ப செஞ்ச இந்த அர்த்தமச்சேந்திரா அப்படிங்கிற ஆசனத்துல இந்த இடுப்பு முழுமையா அப்படி திரும்பும் போது என்ன ஆகும்னா, இந்த கல்லீரல் கணையத்துக்கு தேவையான அளவு பிராண சக்தி போகும். அதாவது நீங்க இப்படி திருப்பிட்டீங்க இல்லையா, அப்படி திருப்பும் போது இந்த இடத்துக்கு அதிக அளவு பிராண சக்தி போகும். திருப்பிட்டு நீங்க என்ன பண்ணீங்க? மூச்சு இழுத்து விட்டீங்க. அப்படி மூச்சு இழுத்து விடும்போது இந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய தசை நார்கள் சுருங்கி விரியும். அப்ப அந்த கல்லீரல் கணையம் அதுக்கெல்லாம் தேவையான அளவு பிராண சக்தி போகும். அப்ப சர்க்கரை நோயின் தாக்கமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். நிச்சயம் நான் ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பயிற்சி முறைகளையும் முழுமையாக உணர்ந்து வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்து உங்கள் உடல் ஆரோக்கியத்தையும் பாதுகாத்து சர்க்கரை நோயிலிருந்தும் முழுமையாக விடுபட்டு என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்றைய காணொளியை நிறைவு செய்து கொள்கிறேன். நமது பயிற்சி மையத்தின் சார்பாக ஆண் பெண் இரு பாலருக்கும் தனித்தனியாக நீங்கள் விரும்பும் நேரத்தில் ஆன்லைனில் யோக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காகவும் யோகா சிகிச்சையாளர்களை உருவாக்குவதற்காகவும் இன்டர்நேஷனல் யோகா ஃபெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா பயிற்சியாளர் யோகா சிகிச்சையாளர் பயிற்சியும் கற்றுத்தரப்படும். மேற்கண்ட பயிற்சி முறைகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான 9789889680 இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். மேலும் நமது பயிற்சி மையத்தில் அங்கத்தினராக இணைந்து கொள்ள விரும்பினால் நமது யூடியூப் சேனலில் ஜாயின் பட்டனை பிரஸ் செய்து நீங்கள் அங்கத்தினராக இணைந்து கொள்ளலாம். அங்கத்தினராக இணைந்து கொள்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை 4வது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 2 தினங்கள் கட்டணம் இல்லாமல் ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு தேவையான
யோக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும். இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அதிகப்படியான உறுப்பினர்கள் நமது மையத்தில் அங்கத்தினராகவும் இடம்பெற்று நமது மையத்தின் வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்யுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நமது ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும், அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும், காணொளிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும், காணொளியில் கூறப்படும் பயிற்சி முறைகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும். நாளை மீண்டும் புதியதொரு ஆசன பயிற்சியுடன் சந்திப்போம். சந்தோஷம்.